பாலஸ்தீன் காசா இடிபாடுகளுக்கிடையே பெருநாள் தொழுகை. ஓரளவு அந்த காசா பகுதிகளை இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கைகளால் முற்றிலுமாக சிதைத்து விட்டது. அங்கிருந்த அழகிய பில்டிங்குகள் அனைத்தும் இடிந்து கிடக்கின்றன. ஆனாலும் அந்த மக்கள் தங்களின் பெருநாள் தொழுகையை, தங்களின் இறை நம்பிக்கையை எந்த அளவும் விட்டுக் கொடுக்கவில்லை என்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். எங்கு திரும்பினாலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன் என்ற அந்த கோஷங்களைத்தான் நாம் எங்குமே கேட்க முடிகிறது. அதே போன்று அந்த இடிபாடுகளுக்கிடையே ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடிபாடுகள், கற்கள் அனைத்தையும் அகற்றி அங்கு தொழுகை விரிப்புகளை விரித்து அந்த மக்கள் சாறை சாறையாக வர ஆரம்பிக்கின்றனர். இறைவன் கொடுத்த அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக அந்த மக்கள் எந்த இழப்பையும் தாங்கிக் கொள்கிறார்கள். இதே வேறு நாடுகளாக இருந்தாலும், வேறு மக்களாக இருந்தால் என்றோ யூதர்களுக்கு அடிபணிந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இறைவனுக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய சமூகம் என்பதால் அந்த இஸ்ரேலுடைய அத்தனை இராணுவ நடவடிக்கைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் அனைவரும் தங்கள் இறை கடமை நிறைவேற்ற குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், அதாவது தொழுகைக்கு ஒரு மைதானம் இருந்தால் போதும், அந்த மைதானத்தில் விரிப்புகளை விரித்து தொழுவதற்கு தங்கள் வீட்டு பெண்களையும் தங்கள் வீட்டு குழந்தைகளையும் அழைத்து வந்து பெருநாள் தொழுகைக்காக தயாராகிறார்கள். அந்த பின்புலத்தை எல்லாம் பாருங்கள், எந்த அளவு அந்த கட்டிடங்கள் இடிந்து உட்கூடுகள் மட்டுமே, அந்த கான்கிரீட் மட்டுமே வெளியிலே தெரிகிறது. பாக்கி அனைத்தும் இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகளால் உருக்குலைந்து போயிருக்கிறது. ஆனாலும் அந்த மக்களின் ஈமான், அதாவது நம்பிக்கையானது எல்லளவும் குறையவில்லை. உலகம் முழுக்க இதுதான் நிலைமை. என்னதான் இவர்கள் தங்களின் இராணுவ நடவடிக்கைகளை கொண்டு அந்த மக்களை சிதைத்தாலும் அங்கு பாருங்கள், ஆம்புலன்ஸும் ரெடியாக இருக்கிறது. ஆம்புலன்ஸில் வந்து இறங்குகிறார்கள். உடல்நிலை சரியில்லாதவர்கள் கூட தொழுகைக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக வந்து இறங்கும் காட்சிகளை பார்க்கிறோம். உலக நாடுகள் மௌனமாக வேடிக்கை பார்க்கின்றன. இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கைகளை காரணம் காட்ட எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. தங்களின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கேட்க எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனாலும் உலக நாடுகள் அவர்களை எதிர்க்க பயப்படுகின்றன. ஏனெனில் எல்லா நாடுகளிலும் யூதர்கள் தங்களின் இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருப்பதால் அவர்கள் தங்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்களோ என்ற பயத்தில் இஸ்ரேலியர்களை கண்டு பயப்படுகின்றன உலக நாடுகள். ஏனால் அந்த அளவு கொடுமையானவர்கள், நபிமார்களையே கொலை செய்தவர்கள், தங்கள் ஏக இறைவனை வணங்க அழைத்த அந்த நபிமார்களை கொலை செய்த மாபாதர்கள் அல்லவா. இன்று வரை அவர்கள் அதே நிலையை தான் கடைபிடிக்கிறார்கள். ஏக இறைவனை வணங்கக்கூடிய எந்த மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க வேண்டியது அவர்கள் பலிபிராணிகள். இந்த பெருநாளுக்காக பலி கொடுக்கக்கூடிய அந்த கால்நடைகளை எல்லாம் நிறுத்தி இங்கே உள்ளே நுழையக்கூடாது என்று சட்டம் போடுவதை பார்க்கிறோம். எந்த அளவு கல்நெஞ்சக்காரர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள். ஆனால் இவ்வளவுக்கும் இவர்கள் வந்தேரிகள், அந்த நாட்டுக்கு வந்தேரிகள். பாலஸ்தீனர்களிடம் இடங்களை கொடுத்து, பணங்களை கொடுத்து இடங்களை வாங்கி சிறு சிறு அவர்களுக்கே வட்டிக்கு கடனை கொடுத்து அந்த வட்டி மூழ்குவதால் அவர்கள் இருக்கின்ற இடங்களையும் விலைக்கு வாங்கி இன்று அவர்களை நாடற்றவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். பாருங்கள், ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியது. இது இங்கு பொருந்துகிறதோ இங்கும் பொருந்துகிறது, நமது நாட்டிலும் பொருந்துகிறது.
முன்பு தமிழர்களிடம் இருந்த கோவில் நிலங்கள் எல்லாம் இன்று எப்படி வந்தேரிகளான பிராமணர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது பார்த்தீர்களா? இந்த சிதம்பரம் கோயிலாக இருக்கட்டும், மற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், எல்லாம் முன்பு தமிழர்களின் வசம் இருந்தது. ஆனால் இன்று எப்படி நிலைமை? அன்றைய ஆட்சியாளர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு அந்த கோயில்களை அபகரித்து இன்று அந்த கோயில்களுக்கு உள்ளே நுழைந்து கொண்டு தமிழுக்கு அங்கு இடமில்லை, வடமொழி மட்டுமே பேசப்படும், வடமொழி மட்டுமே ஓதப்படும். அப்படி தமிழிலே ஓதுபவர்களை காவல்துறை துணை கொண்டு, அரசு துணை கொண்டு வெளியே தூக்கி எறிவதையெல்லாம் நாம் முன்பு பார்த்தோம். இதே நிலைமைதான் இங்கு இஸ்ரேலிலும் நடக்கிறது, பாலஸ்தீனிலும் நடக்கிறது, கசாவிலும் நடக்கிறது. அந்த மக்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள், பாலஸ்தீன மக்கள். ஆனால் இறக்கப்பட்டு உலகம் முழுக்க துரத்தப்படுகிறார்களே என்று பச்சாதாபப்பட்டு அவர்களுக்கு நிலத்தை கொடுத்தார்கள், இடத்தை கொடுத்தார்கள். இன்று தாங்கள் வெளியே நிற்கிறார்கள் அகதிகளாக. பெரும் பெரும் அகதி முகாம்களில் அடைக்கப்பட்டு அங்கு வரக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் தடுக்கிறார்கள். அந்த மக்களுக்கு வரக்கூடிய மருந்து பொருட்கள் எந்த ஒரு அதாவது கொடூரமான நாடுகளில் கூட மருந்து பொருட்களை தடை செய்ய மாட்டார்கள். ஆனால் இவர்கள் மருந்து பொருட்களை தடை செய்கிறார்கள், உணவுப் பொருட்களை தடை செய்கிறார்கள். சிறுவர்களுக்கு விளையாடுவதற்காக அந்த பொருட்கள் அங்கிருந்து வெளிநாடுகளிலிருந்து நன்கொடையாக கொடுக்கப்பட்ட பொருட்கள் வருகிறது அல்லவா, அந்த பொருட்களை நடு ரோட்டில் போட்டு உடைத்து அதன் மேல் நின்று நடனமாடுவதை நாம் பார்க்கிறோம். அந்த யூத சிறுவர்களை செய்கிறார்கள். அப்படி என்றால் அந்த சிறு வயதிலிருந்தே அவர்கள் எப்படி பயிற்றுவிக்கிறார்கள் என்று பாருங்கள் அந்த யூதர்களை. அதே மாதிரி பெரிய ஆட்கள் வந்துட்டு டான்ஸ் ஆடுறானுங்க, அதுக்கு மேலே நின்று எப்படிப்பட்ட ஒரு கல்நெஞ்சுக்காரர்களாக அவர்களை அந்த ஜியோனிசம் மாற்றி இருக்கிறது. யூதர்கள் எப்படிப்பட்ட கல்நெஞ்சக்காரர்கள் என்பதை குர்ஆனிலே இறைவன் கூறுகிறான். இவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறார், ஆனால் மனதில் சிறந்தவர்கள் கிடையாது. எந்த காலத்திலும் உலக முடிவு நாள்கள் வரையிலும் அந்த இடங்களெல்லாம் பாருங்கள், எப்படி எல்லாம் உட்கூடுகள் தான், அந்த கான்கிரீட்டு மட்டுமே நிற்கிறது, பாக்கி எல்லாம் போல என்று உதிர்ந்து எவ்வளோ அழகிய நகரம். அந்த நகரத்தை இன்று சின்னாபின்னமாக்கி அந்த மக்களை எவ்வளவு தூரம் துன்புறுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள். சுற்றிலும் அந்த கட்டிடங்களை பாருங்கள், எப்படி இடிந்து உருக்குலைந்து போயிருக்கிறது. ஆனாலும் அந்த மக்களின் வீடுகளை தான் இடிக்க முடிந்தது, மருத்துவமனைகளை இடிக்க முடிந்தது, பள்ளிக்கூடங்களை இடிக்க முடிந்தது. ஆனால் அவர்கள் ஈமானை, நம்பிக்கையை, இறைவன் ஒருவனே என்ற அந்த நம்பிக்கையை, நபிகள் நாயகம் இறைவனின் தூதர் என்ற அந்த நம்பிக்கையை அவர்களால் உடைக்க முடியவில்லை. இன்னும் எத்தனை இழப்புகளை கொடுத்தாலும் அவர்கள் தங்களின் நம்பிக்கையை அவர்கள் இழக்கப் போவதில்லை. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். தக்பீர் ஓதப்படுகிறது, தொழுகை ஆரம்பமாகிவிட்டது, அனைவரும் தொழுகிறார்கள். பெருநாள் தொழுகை திறந்த வெளி மைதானத்தில் தொட வைக்கப்படுகிறது. அந்த மக்கள் அந்த பின்புலத்தை எல்லாம் பாருங்கள், எந்த அளவு ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாளர்களாக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட இழப்பை அந்த மக்களுக்கு தந்திருப்பார்கள். இவ்வளவுக்கும் அவர்கள் இடம் கொடுத்தது அவர்கள்தான். அந்த மக்களுக்கு வாழ வழி கொடுத்தது அந்த மக்கள்தான். உண்டகத்துக்கு ரெண்டகம் பண்ணும் இந்த யூதர்களின் கொடுமையை இறைவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அதற்கான எந்த நேரம் என்பது அவனுக்கு தெரியும். அந்த நேரத்தில் பிடித்து இழுத்தான் என்றால் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். அந்த நிலையை நோக்கித்தான் இப்போ சென்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேலின் அழிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது. இன்னும் சிறிது நாட்கள் ஆட்டம் போடுவார்கள், அதன் பிறகு அடக்கி ஒடுக்கப்படுவார்கள். அதை நாமும் பார்க்கிறோம். இப்பொழுதுதான் ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவிக்கின்றன. உலகளாவிய அளவில் இந்த ஆதரவு பெருகும், பாலஸ்தீனர்களின் கை ஓங்கும், பாலஸ்தீனர்கள் தங்களின் சொந்த நாடு கிடைக்கும், இஸ்ரேலியர்கள் அந்த மண்ணிலிருந்து விரட்டியடிக்கும் நாளை
நாமும் அவரோடு எதிர்பார்ப்போம்.